என்னதான் டாப் சர்வீஸ் போட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நெட் ரேட்டிங் புஷ் பண்ணிடுறாங்க. ஆமா, ஆட முடியாது. அடுத்து நீயும் புஷ் தான் பண்ணணும். எப்படி எவ்வளவு டோஷன் போட்டாலும் கவுண்டர் போடு. கவுண்டர் போட்டு கவுண்டர் அந்த கேம் இல்லையா உனக்கு? இருக்கு, ஆனா இல்ல இல்ல. அவன் எவ்வளோ வேகமாக சர்வீஸ் போகிறான், அதுவே எடுக்காரு பாரு. நீ ஆடணும், மூவ் பண்ணி. என்ன போட்டாலும் மூவ் பண்ணி போறான்னு சுத்த வேண்டியதானே. அப்போ அப்போ ஓகே. பாரு சர்வீஸ் பாரு. அவர் சிம்பிளாக கட் பண்ணிடுறாருல. இது ஆமாம், ஈஸியாக. அவர் என்ன பண்ணணும்னா அவர் எக்ஸ்ட்ரீம் போடணும், பேக் அண்ட் எக்ஸ்ட்ரீம் போடணும். இந்த மாதிரி போடணும். எனக்கு காது கேட்டுச்சு அவனுக்கு. இதெல்லாம் அடுத்துருவார் அப்படின்றவாரு. அடி லக்கு தான். சர்வீஸ் இந்த எடுத்த பாரு, சர்வீஸ் பாரு. இதெல்லாம் போட மாட்டே நீ. உனக்கு வராதா? என்னடா நீ பெரிய பிளேயரு, வராதுன்ற. சும்மா ஒரு கவுண்டர் பேக் ஹேண்ட்ஸ் போறாது பாருங்க. நல்ல ஃபீடு அடிச்சா பாருங்க. அந்த மாதிரி தான் அதுதான் பாயிண்ட் பிரச்சனை இருக்கு. ரெக்கார்டில் பார்த்து சொல்லணும். இல்லை 2 சார் 2 பாயிண்ட்ஸ் ஹி டுக். லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஹி டுக். போற நடிச்சாரு சம்ருத். இப்போ சர்வீஸ் பாயிண்ட் எடுத்தாதான். அதுதான் வேற வழி இல்லை. போட்டு அடிக்கலைன்னா கஷ்டம். இதெல்லாம் முடியாது. இப்போ ஒழுங்கு அவங்க பேக் அண்ட் எக்ஸ்ட்ரீம் போடுவாங்க தான் சர்வீஸ். அடி ஃபிளிப் பண்ணி ஆண்டில வர பேக் அண்ட் அடி விட்டுருவாரு. பேக் அண்ட் எக்ஸ்ட்ரீம் போட்டால் தான். அவ்வளோதான். இதுதான் பால் ஆடணும், வேற எதுவும் ஆடக்கூடாது. நைஸ் நைஸ். அதே போடு. இந்த பாயிண்ட் நாங்கள் போட்டு ஆடி வின் பண்ணிருக்கலாம்ல. டேய் இப்போவாது போடுப்பா, இப்போவாது பேக் ஹேண்ட் ட்ரை பண்ணு, சர்வீஸ் போடு. கேட்கட்டுமே, அதை அடிச்சாதான் வேற வழி இல்லை.